புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழில் ஆழ்ந்த புலமை கொண்டவர் என்பதோடு மிகுந்த தமிழ் பற்றும் கொண்டவர். தனது படங்களில் அவர் உச்சரிக்கும் தெளிவான வசனங்களிலிருந்தே அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தன்னை உயர்த்தியது தமிழும் தமிழ்நாடும் தான் என்பதை பெருமிதத்தோடு சொல்வார். தமிழுக்காக உழைத்தவர்களின் பெயர்கள் நிலைத்து நிற்க வழி செய்தார். 1974ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பாண்டிச்சேரியில் சட்டப்பேரவைக்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடந்தது. எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றார். மாஹே என்கிற இடத்தில் பிரச்சார கூட்டம். அந்த பகுதியில் மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகம். மக்கள் அளித்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் பேசத் தொடங்கினார். அவரது பேச்சை இடமறித்து மலையாளத்தில் பேசுமாறு கூட்டத்தில் இருந்த பெரும்பாலோர் கேட்டுக்கொண்டனர். உடனே எம்ஜிஆருக்கு வந்ததே கோபம். எனக்கு நன்றாக தெரிந்த மொழி தமிழ் மட்டும்தான். சிறு வயதில் நாடக மேடை மூலம் தமிழ் கற்றுக்கொண்டேன். வெளியில் மட்டுமின்றி வீட்டிலும் தமிழில்தான் பேசுவேன். நான் வளர்ந்து புகழ் பெற்று இன்று உங்கள் முன் நிற்பதற்கு என்னை அரவணைத்த ஆளாக்கிய தமிழகம்தான் காரணம். எனவே தமிழில்தான் பேசுவேன். விருப்பம் உள்ளவர்கள் என் பேச்சை கேட்கலாம், விருப்பம் இல்லாதவர்கள் இங்கிருந்து சென்று விடலாம் என்று எம்ஜிஆர் பொரிந்து தள்ளினார். அதன் பின்னர் வாய் திறக்காத கூட்டத்தினர் அவரது தமிழ் உணர்வை கண்டு வியந்தனர். தமிழுக்கு தொண்டாற்றி முத்தமிழ் காவலர் என்று போற்றப்பட்டவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். நீதி கட்சியிலும் பணியாற்றியுள்ளார். நீதி கட்சியின் சார்பில் பனகல் அரசர் சர் ராமராய நிங்கார் 1921ஆம் ஆண்டு முதல் 1926ஆம் ஆண்டு வரை சென்னை ராஜதானியின் முதல்வராக இருந்தார். அப்போதெல்லாம் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்றால் அந்த மாணவன் சமஸ்கிருதம் படித்திருக்க வேண்டும் என்கிற சட்டம் இருந்தது. பனகல் அரசரை கி.ஆ.பெ. விஸ்வநாதம் சந்தித்து ஆங்கிலமும் தமிழும் படித்தவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் தர வேண்டும் என்று வலியுறுத்தி வெற்றி பெற்றார். அதன் பின்னர் தான் பிற்படுத்தப்பட்டோரும் தாழ்த்தப்பட்டோரும் மருத்துவக் கல்லூரி வாயிலை மிதிக்க முடிந்தது. பனகல் அரசர் நினைவாகத்தான் சென்னை சைதாப்பேட்டையில் பனகல் மாளிகையும் டி நகரில் பனகல் பூங்காவும் அமைந்துள்ளன. அந்த வகையில் தமிழுக்கென்று ஒரு தனி பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்பது கி.ஆ.பெ. விஸ்வநாதத்தின் விருப்பம். எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது அவரிடம் தனது விருப்பத்தை சொன்னார். உடனடியாக அதற்கு எம்ஜிஆர் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். கி.ஆ.பெ. விஸ்வநாதத்தையே அதற்கான திட்டங்களை தயாரிக்கும்படி எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டதோடு ஒரு குழுவையும் அமைத்து அதற்கு அவரையே தலைவராகவும் நியமித்தார். அப்படி எம்ஜிஆர் ஆட்சியில் 1981ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி உருவாக்கப்பட்டதுதான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். தனது இறுதி மூச்சு வரை தமிழுக்காகவே முழங்கியவர் தேவநேய பாவாணர். அவருக்கு எம்ஜிஆருடன் நல்ல நட்பு உண்டு. 1981ஆம் ஆண்டு மதுரையில் உலக தமிழ் மாநாட்டை நடத்தி தமிழுக்கு எம்ஜிஆர் சிறப்பு சேர்த்தார். மாநாட்டில் பாவாணரின் பேச்சை எம்ஜிஆர் ஆர்வமுடன் கேட்டார். தேவநேய பாவாணர் தமிழில் மட்டுமின்றி பல மொழிகளிலும் தேர்ச்சி மிக்கவர். அந்த நிகழ்வில் பாவாணர் சுவைப்பட பேசிக்கொண்டே போனார். சாப்பாட்டு நேரமும் கடந்துவிட்டது. சாப்பாட்டையும் மறந்து அவரது பேச்சை எம்ஜிஆர் ரசித்து கேட்டார். கூட்டமும் ஆர்ப்பரித்தது. 1 மணி நேரத்துக்கு மேல் பாவாணரின் சொற்பொழிவு தொடர்ந்தது. அன்றைய தினமே எதிர்பாராத அந்த சோகமும் நடந்தது. பாவாணருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மதுரை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சில நாட்களில் நோயின் தாக்கத்தால் அவரது பேச்சு மட்டுமல்ல, மூச்சும் அடங்கியது. இது எம்ஜிஆரை மிகவும் பாதித்தது. தேவநேய பாவாணரின் பெயர் நிலைத்து நிற்கும் வகையில் மாவட்ட நூலகங்களுக்கு அவரது பெயரை சூட்ட முதல்வர் எம்ஜிஆர் உத்தரவிட்டார். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று முழங்கியவர் புரட்சி கவிஞர். அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதைவிட ஹைலைட்டான விஷயம் ஒன்று இருக்கிறது. தமிழுக்கு அமைச்சராகவும் சட்டப்பேரவை தலைவராகவும் இருந்த ராசாராமுக்கு வேண்டியவர் தமிழ் பேராசிரியர் திருநாவுக்கரசு. திருக்குறள் சம்பந்தமான ஆய்வு நூல்களை எழுதியவர். திருக்குறள் ஆராய்ச்சி தொடர்பாக படித்தும் எழுதியும் திருநாவுக்கரசுக்கு கண் பார்வையே மங்கிவிட்டது. ஒரு நாள் அவர் ராசாராமை சந்தித்து, எனது மகள் மருத்துவக் கல்லூரியில் சேர விரும்புகிறாள். ஆனால் தேவையான மதிப்பெண்களை விட 1-2 குறைவாக உள்ளது. என் மகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க முதல்வரிடம் கூறி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதை முதல்வர் எம்ஜிஆரின் கவனத்துக்கு ராசாராம் கொண்டு சென்றார். திருநாவுக்கரசு எழுதிய நூல்களையும் முதல்வரிடம் அளித்தார். ராசாராம் கூறியதை அமைதியாக கேட்டார் எம்ஜிஆர். தமிழுக்கு தொண்டு செய்தவரின் மகளுக்கு உதவ முடிவு செய்தார். அவர் மனதுக்குள் தீர்மானித்து விட்டாலும் உடனடியாக வெளியே சொல்லவில்லை. எம்ஜிஆர் மௌனமாக இருக்கவே, எப்படியாவது அந்த மாணவிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் ராசாராம். அதற்கு செய்துவிடலாம் என்று மட்டும் எம்ஜிஆரிடமிருந்து பதில் வந்தது. என்ன இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறாரே, நமக்காக ஒப்புக்கு சொல்கிறாரோ என்கிற எண்ணம் தோன்றவே, என்ன செய்ய போகிறீர்கள் என்று ராசாராம் வினவினார்.
தமிழ் தொண்டு செய்த குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு முதல் 2 இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற புதிய விதிமுறையை உருவாக்கிவிட்டால் சரிதானே என்று புன்னகைத்தபடியே கேட்டார் எம்ஜிஆர். அசந்து போய் நின்றார் ராசாராம். எம்ஜிஆர் நினைத்திருந்தால் அந்த மாணவிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் ஒதுக்க சிபாரிசு செய்திருக்கலாம். முதல்வரே சொல்லும்போது மாணவிக்கு இடம் கிடைக்காமல் போய்விடுமா? ஆனால் தனது அதிகாரத்தை எம்ஜிஆர் எப்போதுமே தவறாக பயன்படுத்தியதில்லை. மரபுகளையும் விதிகளையும் மீறாமல் அதே நேரம் அந்த மாணவிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவும் ஏற்பாடு செய்துவிட்டார். அந்த மாணவி மட்டுமின்றி தமிழ் தொண்டு செய்தவர்களின் குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் எதிர்காலத்தில் பயனடையும்படியும் செய்துவிட்டார். தமிழறிஞர் திருநாவுக்கரசு எம்ஜிஆருக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்தினார். நல்ல காரியங்களுக்கு நன்கொடை வழங்குவதிலும் சரி, நாட்டுக்கும் மொழிக்கும் உழைத்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவுவதிலும் சரி முதல் ஆளாக நிற்பார். அப்படி உதவுவதில் அரசு நடைமுறைகளால் தாமதமோ விதிமுறைகள் மீறலோ இல்லாமல் பார்த்து கொள்வார். வெள்ளையருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த பால கங்காதர திலகருக்கு பூனேயில் வெண்கல சிலை வைக்க மகாராஷ்டிரா அரசு முடிவு செய்தது. தேசிய தலைவரான திலகரின் சிலை நிறுவ மற்ற மாநிலங்களின் பங்களிப்பும் இருக்க விரும்பி எல்லா மாநிலங்களிடமும் மகாராஷ்டிரா அரசு நிதி கோரியது. திலகரின் பேரன் அந்த மாநிலத்தின் சட்ட மேலவை தலைவராக இருந்தார். சிலை அமைக்க நிதி கோருவதற்காக அவர் தமிழகம் வந்தார். அப்போது தமிழக சட்ட மேலவை தலைவராக இருந்த மாபோசிக்கு முன்கூட்டியே கடிதம் எழுதிவிட்டு குறிப்பிட்ட நாளில் வந்து அவரை சந்தித்தார். அன்று தமிழக சட்டப்பேரவை மற்றும் மேலவை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. மேலவை தலைவரான மாபோசியின் அறையில் அவரை சந்தித்த திலகரின் பேரன் முதல்வர் எம்ஜிஆரை சந்திக்க விருப்பம் தெரிவித்தார். அதை அறிந்து பேரவை நடவடிக்கைகளில் பங்கு கொண்டிருந்த முதல்வர் எம்ஜிஆரும் மாபோசியின் அறைக்கு வந்துவிட்டார். திலகருக்கு சிலை அமைக்கப்பட இருப்பதையும் தமது வருகைக்கான நோக்கத்தையும் அவரிடம் திலகரின் பேரன் தெரிவித்தார். உடனே தனது செயலாளரை அழைத்த எம்ஜிஆர் அவரது காதில் ஏதோ சொன்னார். செயலாளர் வெளியே சென்று முதல்வரின் அறையிலிருந்து காசோலை புத்தகத்தை கொண்டு வந்தார். காசோலையில் 50,000 தொகையை எழுதி கையெழுத்திட்டு திலகர் சிலை அமைக்க இது என் நன்கொடை என்று கூறி திலகரின் பேரனிடம் கொடுத்தார் எம்ஜிஆர். இவ்வளவு பெரிய தொகையை அதுவும் முதல்வர் தனிப்பட்ட முறையில் தருவார் என்று எதிர்பார்க்காத திலகரின் பேரன் அவருக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி கூறினார். காசோலையை பெற்றுக்கொண்ட அவருக்கு மனதில் ஒரு சந்தேகம். அரசிடமிருந்துதானே பணத்தை எதிர்பார்த்தேன், நீங்கள் சொந்த பணத்திலிருந்தே கொடுத்து விட்டீர்களே என்று எம்ஜிஆரிடம் கேட்டார். அரசு மூலம் கொடுக்காமல் நீங்களே கொடுத்தது ஏன் என்கிற அவரது சந்தேகம் அந்த கேள்வியில் தொக்கி நின்றது. அது எம்ஜிஆருக்கு புரியாமல் போய்விடுமா? அரசாங்க நிதியிலிருந்து கொடுப்பதென்றால் நான் எழுதும் கடிதம் முறைப்படி ஒவ்வொரு துறையாக சென்று ஒப்புதல் பெற்று பணம் கிடைக்க மாத கணக்கில் ஆகும். அதை தவிர்க்கவே என் சொந்த பணத்தை கொடுத்தேன். மேலும் திலகரின் சிலை அமைய நானே நன்கொடை வழங்குவதில் எனக்கு மகிழ்ச்சி என்று புன்முறுவலுடன் எம்ஜிஆர் சொல்ல, நடைமுறைக்கேற்ப முடிவெடுக்கும் அவரது திறனையும் தேசப்பற்றையும் கண்டு சிலிர்த்தார் திலகரின் பேரன்.